தேவ சமூகத்திலே கடந்து வர கர்த்தராவே எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலமே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரே லைவ் மூலமாய் வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக. 6 முதல் முடிவரை நம்முடைய திருச்சமூகம் எங்களோடு கூட இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கன மகிமை துதி எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். பிரைஸ் காட். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம். அவர் உயர்ந்த நாமம் அதை ஒருமித்து உயர்த்திடுவோம். அவர் உயர்ந்த நாமம் அதை ஒருமித்து உயர்த்திடுவோம். சந்ததம் அவர் புகழ் ஓங்கிடவே சபையாய் நம்மை அழைத்தாரே. சந்ததம் அவர் புகழ் ஓங்கிடவே சபையாய் நம்மை அழைத்தாரே. சாத்திடுவோம் நம் கிருபைகளை சர்வ வல்லவராம் இயேசுவுக்கே. சாத்திடுவோம் நாம் கிருபைகளை சர்வ வல்லவராம் இயேசுவுக்கே. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம். அவர் உயர்ந்த நாமம் அதை ஒருமித்து உயர்த்திடுவோம். அவர் உயர்ந்த நாமம் அதை ஒருமித்து உயர்த்திடுவோம். ஜீவன் சுகம் பலன் யாவும் இன்று சேதமின்றி நம்மை காத்தாரே. ஜீவன் சுகம் பலன் யாவும் இன்று சேதமின்றி நம்மை காத்தாரே. உரிப்புடனே நாம் பாடிடுவோம். புதிய கிருபையால் நிறைந்திடுவோம். உரிப்புடனே நாம் பாடிடுவோம். புதிய கிருபையால் நிறைந்திடுவோம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம். அவர் உயர்ந்த நாமம் அதை ஒருமித்து உயர்த்திடுவோம். அவர் உயர்ந்த நாமம் அதை ஒருமித்து உயர்த்திடுவோம். மரண இருளில் நடந்திடினோ மாபெரும் தீங்குக்கும் அஞ்சேனே. மரண இருளில் நடந்திடினோ மாபெரும் தீங்குக்கும் அஞ்சேனே. சோர்ந்து போகாமல் ஜெயம் பெறவே கர்த்தரின் கிருபைகள் எம்மோடு இருக்கும். சோர்ந்து போகாமல் ஜெயம் பெறவே கர்த்தரின் கிருபைகள் எம்மோடு இருக்கும். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம். அவர் உயர்ந்த நாமம் அதை ஒருமித்து உயர்த்திடுவோம். அவர் உயர்ந்த நாமம் அதை ஒருமித்து உயர்த்திடுவோம். ஜெயகம்பீரமாய் நாம் பாடிடுவோம். ஜெயம் முழங்க துதித்திடுவோம். ஜெயகம்பீரமாய் நாம் பாடிடுவோம். ஜெயம் முழங்க துதித்திடுவோம். அல்லேலூயா நாம் ஆர்ப்பரித்து அல்லும் பகலிலும் பாடிடுவோம். அல்லேலூயா நாம் ஆர்ப்பரித்து அல்லும் பகலிலும் பாடிடுவோம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம். அவர் உயர்ந்த நாமம் அதை
ஒருமித்து உயர்த்திடுவோம் அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம் பொன்னிலும் விலையேற பெற்றதாம் நல் விசுவாசத்தை காத்து கொள்வோம் பொன்னிலும் விலையேற பெற்றதான நல் விசுவாசத்தை காத்து கொள்வோம் மாற்றுவார் சாயலை அந்நாளிலே மாண்புடனே அவர் மகிமையிலே மாற்றுவார் சாயலை அந்நாளிலே மாண்புடனே அவர் மகிமையிலே கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம் அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம் அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம் கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம் அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம் அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம் அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம் அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம் அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம் ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமனே சரை புகழ்ந்திடுவே ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமனே சரை புகழ்ந்திடுவே அலச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே அலச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே நல்மேச்சலில் எந்தனை மகிழச் செய்து நல்மேச்சலில் எந்தனை மகிழச் செய்து ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமனே சரை புகழ்ந்திடுவே ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமனே சரை புகழ்ந்திடுவே மேலோக நாடந்தன் சொந்தமதே இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றது சொல்லுமா மேலோக நாடந்தன் சொந்தமதே இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றது மாயையில் மனம் இனி வைத்திடாமல் மாயையில் மனம் இனி வைத்திடாமல் நாயமதை எண்ணி வாழ்ந்திடுவோ நேசர்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவோ ஆனந்த பாடல்கள் பாடிடுவே இந்த நாத்துமனே சரை புகழ்ந்திடுவேன் எல்லாரும் ஆனந்த பாடல்கள் பாடிடுவே இந்த நாத்துமனே சரை புகழ்ந்திடுவே நம்பிக்கையாற்றோனாய் அலைந்த வேலை இயேசுநாதர் என் பக்கமாய் வந்தனரே நம்பிக்கையாற்றோனாய் அலைந்த வேலை இயேசுநாதர் என் பக்கமாய் வந்தனரே பாவங்கள் வாரங்கள் செனவுறகச் செய்தே பாவங்கள் பாரங்கள் பறக்கச் செய்தே இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக்கச் செய்தே இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக்கச் செய்தே ஆனந்த பாடல்கள் பாடிடுவே இந்த நாத்துமனே
நேசரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே. எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே. அற்புதமாய் அவர் நேசமது, எந்தன் போட்பாரன் சேவையன் சோகமது. அற்புதமாம் அவர் நேசமது, எந்தன் போட்பாரன் யோகம் சேகமது. பார்ப்பல கிருபைகள் பருகுகிறார், பார்ப்பல கிருபைகள் பருகுகிறார். ஏழை காற்புடன் அவர் பணி செய்திடவே, ஏழை காற்புடன் அவர் பணி செய்திடவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே. எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே. எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே. கானானின் கரையிதோ காண்கிறதே, எந்த காதலன் தொனி காதில் கேட்கிறதே. கானானின் கரையிதோ காண்கிறதே, எந்த காதலன் தொனி காதில் கேட்கிறதே. காலமினி இல்லை உணர்ந்து கொண்டே, காலமினி இல்லை உணர்ந்து கொண்டே. விரைவாக என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவே, விரைவாக என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே. எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்தே. கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவே. எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, நாம் அழைப்பதில் விழிப்புடன் இருத்தவல்லோ. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, நாம் அழைப்பதில் விழிப்புடன் இருத்தவல்லோ. உழைத்திடுவேன் மிக ஊக்கமுட, உழைத்திடுவேன் மிக ஊக்கமுட. அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமது, அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமது. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே. எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே. எல்லாரும் சொல்லுமா. ஆனந்த பாடல்கள் பாடி கரங்களை தட்டி ஆமென். நேசரை புகழ்ந்திடுவே. ஜபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள என் பிதா ஆனதால் ஆனந்தமே. ஜபம் அதை கேட்டிட ஜீவனுள்ள என் பிதா ஆனதால் ஆனந்தமே. ஏறெடு போனாம் இதயம் அதை, காலை வேளையில் ஏறெடு போனாம் இதயம் அதை. மாறாமல் பதில் தரும் மன்னனிடோ, ஓ மாறாமல் பதில் தரும் மன்னனிடோ. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே. எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே. எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடு. எல்லாரும் சொல்லுமா. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே. எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் எல்லாரும் சொல்லுவோமா. ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே. எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே. எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே. எல்லாரும் சொல்லுவோம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவே. எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே. எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே. எல்லாரும் சொல்லுவோம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவே. எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே. எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே. அழைத்தவரே
அவர் உண்மையுள்ளோ நாம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோ. சொல்லுங்க பார்க்கலாம். அழைத்தவரு அவர் உண்மையுள்ளோ அவர் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோ. உழைத்திடுவே மிக ஊக்கமுடன். சொல்லுங்க பார்க்கலாம். உழைத்திடுவே மிக ஊக்கமுடன் அங்கு பிழைத்திடவே அவர் சமூகம் அதில். 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 என்ன சொல்லுவான்? பிழைத்திடவே அவர் சமூகம் அதில். அங்கு பிழைத்திடவே அவர் சமூகம் அதில். அங்கு பிழைத்திடவே அவர் சமூகம் அதில். உழைத்திடுவே மிக ஊக்கமுடன். சொல்லுங்க பார்க்கலாம். உழைத்திடுவே மிக ஊக்கமுடன் அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகம் அதில். அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகம் அதில். இங்கு உழைத்திடுவே மிக ஊக்கமுடன். இங்கு உழைத்திடுவே மிக ஊக்கமுடன் அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகம் அதில். அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகம் அதில். ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த ஆத்துமனேசர் புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த ஆத்துமனேசர் புகழ்ந்திடுவே. ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள ஓ என் பிதா ஆனந்தமே. ஜபமதை கேட்டிட ஜீவனுள்ள தேவன் என் பிதா ஆனந்தமே. சொல்லுங்க பார்க்கலாம். ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதா ஆனந்தமே. ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதா ஆனந்தமே. ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதா ஆனந்தமே. ஏறடு போமே இதயமதை. சொல்லுங்க. ஏறடு போனா இதயமதை என்று மாறாமல் பதில் தரும் மன்னனிடோ. 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 ஓ ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே. 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 ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் தேவனுடைய சன்னிதானத்தை குறித்து இவ்விதமாய் விவரித்து சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்க இந்த காலை வேளையிலே அப்பா எங்கள் ஜெபங்களை கேட்கிற ஒருவர் எங்கள் பிதாவானதால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏறெடுக்கிறோம். எங்கள் இதயத்தை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. மாறாமல் பதில் தரும் எங்கள் மன்னனிடத்திற்கு எங்கள் இதயத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானுடைய பலத்த கரங்களுக்குள் இந்த நாட்களை எங்களுக்கு அர்ப்பணித்த ஜெபிக்கிறோம் தகப்பனே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த அருமையான வேளையிலே நான் நேற்றைய தினத்திலே சங்கீதம் 25வது சங்கீதத்தை 24வது சங்கீதத்தை நாம் படித்தோம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். 24வது சங்கீதம் நாம் படித்து
சில அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுதும் சில விஷயங்களை நாம் அதிலிருந்து பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இந்த சங்கீதங்களை நாம் படிக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஏன்னா அந்த காலையில் ஸ்தோத்திரம் ஜெபங்கள், அது பொதுவாக இந்த சங்கீதங்கள் எல்லாம் இந்த காலை ஜெபங்களிலே விளக்கி சொல்லும்போது அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது நமக்கு ஒரு பெரிய நன்மையாகவும் இருக்கிறது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் யார் எழுதின சங்கீதம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் யார் எழுதினது? சொல்லுங்க, யார் எழுதினது? தாவீது எழுதின சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது எழுதின சங்கீதத்தை நாம் படித்திருக்கிறோம். இப்பொழுது ஸ்தோத்திரம், அந்த சங்கீதத்தை என்ன செய்கிறாங்கன்னா 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஒரு 3 பகுதியாக அந்த சங்கீதத்தை பிரிக்கிறார்கள். அப்படி நாம் பிரித்து பார்க்கும்போது அதில் அநேக ரகசியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். 3 பகுதியாக எப்படி என்றால், ஸ்தோத்திரம், 1 முதல் 6 வசனங்கள் வரை ராஜாவுக்குள்ளே உடன் இருந்தவர்கள் பற்றியும், ஸ்தோத்திரம், நல்லா கேளுங்க, ராஜ்யத்துக்குள்ளே உடன் இருந்தவர்களை பற்றியும், 7 முதல் 10 வசனங்கள் வரை ராஜ்யத்தை ஏற்படுத்திய ராஜாவை பற்றியும் ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி ஸ்தோத்திர இதை இவ்விதமாக பிரித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். 1 முதல் 6 வசனங்கள் வரை இதை 2ஆக பிரித்திருக்கிறார்கள். சரி, 2ஆக பிரித்து இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். 1 முதல் 6 வசனங்கள் வரை ராஜ்யத்திற்குள்ளே உடன் இருந்தவர்களை பற்றியும், சொல்லுங்க பார்க்கலாம், ராஜ்யத்துக்குள்ளே உடன் இருந்தவர்களை பற்றியும், 7 10 வசனங்கள் வரை ராஜ்யத்தை ஏற்படுத்தியவர், நல்லா கவனிங்க, ராஜ்யத்தை ஏற்படுத்தியவரும் ஏற்படுத்திய ராஜாவை பற்றியும், சொல்லுங்க, ராஜாவை இந்த பாருங்கள், ராஜ்யத்தை ஏற்படுத்தின ராஜாவை பற்றியும். இப்போ இந்த 2 காரியங்களை பார்க்கிறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா 24 1 2 படிங்க பார்க்கலாம். 1 2 வசனங்களை படிங்க. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். பாத்தீங்களா? இப்போ எல்லாரும் இணைந்து பாடின பாட்டு. இந்த 2 வசனங்களையும் எல்லாரும் இணைந்து இந்த பாடலாக இந்த 2 வசனங்களையும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு பாடலாக இருக்கிறது. அடுத்தது 24:3 படிங்க பார்க்கலாம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? 24:3. யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்பான்? இது தனியாக பாடின பாட்டு. ஒருவர் தனியாக பாடின ஒரு பாட்டு இது. இந்த வசனத்தை யார் சொல்கிறா அப்படின்னு கேட்டால் அந்த டீமில் தனியாக பாடின பாட்டு. இப்போ உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு போகும்போது தான் இந்த பாடலை பாடுறாங்க. இதுக்கு அடையாளமாக 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை நாம் பார்க்கலாம். உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு போகும்போது பேசப்படுகிற பாடப்படுகிற பாட்டு தான் இந்த 24வது சங்கீதம். இப்போ நீங்கள் ஸ்தோத்திரம் ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம வாசித்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள் கடகடான் வாசிங்க பார்க்கலாம். கடகடான் வாசிங்க. 1000 பேருக்கு தலைவரோடு 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள். தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோட தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோட கூடியிருக்க நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பி
நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையாயிருந்தபடியால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். அப்படியே தேவனுடைய பெட்டியை கீரியாத்தியாமிலிருந்து கொண்டு வரும்படி தாவீது எகிப்தை சேர்ந்த சீகோர் நதி துவங்கி, இதுல இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய இடம் சொல்லுங்க பார்க்கலாம். அது என்னது? உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய இடம் படிங்க. கீரியாத் யாமீரில் இருந்து. நல்லா கவனிங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி எந்த இடத்துல இருக்கு? கீரியாத் யாரீமில் இருந்து. கீரியாத் யாரீமில் இருந்து. நல்லா கவனிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, வாயத்தரன்னு சொல்லணும். பைபிள்ல என்ன இருக்குன்னு நம்ம கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு? கீரியாத் யாரீம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கீரியாத் யாரீம் சொல்லுங்க. எல்லாம் வாயத்தரன்னு சொல்லுங்க. கீரியாத் யாரீம் என்கிற இடத்துல இப்போ உடன்படிக்கை பெட்டி இருக்கு. இப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி சீயோன் நகரத்துக்கு யார் கொண்டு வரா? தாவீது கொண்டு வருகிறார். அல்லேலூயா. தாவீது அநேக கூட்டத்தோடு 1000க்கு அதிபதியும் ஏற்படுத்தி 100க்கு அதிபதியை ஏற்படுத்தி தலைவர்களை ஏற்படுத்தி அவர்களோடு இணைந்து இந்த உடன்படிக்கை பெட்டியை அப்படி கொண்டு வருகிறார். இப்படி கொண்டு வரப்பட போதுதான் இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த 24வது சங்கீதத்தை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால தான் இந்த 3வது வசனத்தை 24:3 ஒருத்தர் தனியாக பாடுகிறார். அந்த மைமேன் ராஜா இப்ப படிங்க பார்க்கலாம். மைமேன் ராஜா படிங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? பாத்தீங்களா? இப்பதான் 3வது வசனம் படிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏற்கனவே வேற வசனம் படிச்சிருக்காங்க. ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல ஊழியக்காரங்க வசனம் வாசிக்கிறத அப்படியே நம்பி என்ன பண்ணிடுவாங்க, சரி அதான் போட்டிருக்கேன் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அப்படியே பாடிடுவாங்க, பேசிடுவாங்க. ஆனா அது கடைசியில ஆபத்தான் முடிக்கும். பாத்தீங்களா? இப்போ முன்னாடி வாசிச்சது அவங்க வேற வசனம், இப்போ வாசிச்சது 3 இப்போ வேற வசனம் வாசிக்கிறாங்க. இப்போ படிங்க. இப்போ அதை படிங்க. 3 படிங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? இப்போ யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து. இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும். சார், தன் ஆத்மாவை மாய்க்கு ஒப்பு கொடுக்க வேண்டாம். இப்போ இது யார் பாடுறது? இந்த பாட்டை நம்ம சொல்றோம் உங்களுக்கு. யார் பாடுறது? ஒருவர் தனியாக பாடுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். 1-2 வசனங்களை எல்லாரும் இணைந்து பாடுகிறார்கள். அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஏன்னா இந்த காலை நேரமா இருக்கும், சில பேருக்கு போதை இருக்கும், தண்ணி போட்ட மாதிரி இருக்கும். அதனால அப்படியே நம்ம அப்படியே உறங்கிட்டு இருப்போம். ஸ்தோத்திரம். கன்னத்தில் கை கொடுக்கறது, சாஞ்சிக்கிறது, கை கட்டுறது அதெல்லாம் நமக்கு ஒத்து போகாது. கண்டிப்பாக ஒத்துக்காது. அது தூங்குறதுக்கு வழி. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நல்ல நேரம் நிமிந்து உட்காருங்க. எல்லாம் நேரம் நிமிந்து உட்காருங்க. அப்படிலாம் தேவ சமூகத்தில் உட்காராதீங்க. ஸ்தோத்திரம். அதெல்லாம் நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அப்பா அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி நம்ம அலட்சியமாக உட்காரலாம். கடவுள் சமூகத்தில் வரும்போது ரொம்ப தெளிவாக இருக்கணும், பயபக்தியாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? பயபக்தி உள்ளவங்க நடக்கையை பார்த்து நிறைய பேர் மனம் திரும்புவாங்க. ஆனால் அலட்சியமாக இருக்கிற நம்ம நடக்கையை பார்த்து நிறைய பேர் இடறி போவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இப்போ 4வது வசனம் படிங்க. இந்த கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து. இப்ப அவங்க சொல்ற அந்த வார்த்தைக்கு மற்றொருவர் பதிலாக பாடின பாட்டுதான் 4வது வார்த்தை. சொல்லுங்க. வேற ஒருவர் அதை பாடுறாரு. வேற ஒருவர் என்ன சொல்லி பாடுறாரு? 4வது வசனத்துல படிங்க. கைகளில் சுத்தமுள்ளவன். அவரு சொல்றாரு. ஏற்கனவே ஒருவர் சொல்றாரு, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு மற்றொருவர் 4வது வசனத்துல ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? படிங்க. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து. சொல்லுங்க. தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இப்போ 4வது வசனத்தை நம்ம படிச்சோம். 4வது வசனத்தை மற்றொருவர், அவருக்கு அந்த ஒருவர் கேட்ட பதிலுக்கு பதிலாக இவர் பாடி அதை தெரிவிக்கிறார். இப்ப பாருங்க. அடுத்தது 24ஆம் சங்கீதம் 5:6. இப்ப பாருங்க. இந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும்
தன் பெறுவான். ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. என்ன சொல்றாரு பாருங்க, இது இந்த 5-6 வசனங்களை எல்லாரும் இணைந்து பாடுகிறார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் என்ன செய்யறாங்க? இணைந்து பாடுறாங்க. நல்லா கவனிங்க. 1-2 வசனங்களை எல்லாரும் இணைந்து பாடுறாங்க. 3வது வசனத்தை ஒருவர் தனியா பாடுறார். 4வது வசனத்தை மற்றொருவர் பதிலாக அவருக்கு அந்த சங்கீதத்தை பாடி காட்டுறார். 5-6 வசனங்கள்ல எல்லாரும் இணைந்து பாடினாங்க. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். வாய் திறந்து சொல்லுங்களேன். நீங்க சொன்னாதான் நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இது பிரசங்கம் இல்லை, இது ஒரு ஸ்டடி மாதிரி போகுது இல்லை. அதனால நம்ம வாயில அறிக்கை பண்ணணும். நம்ம வாயில அறிக்கை பண்ணா மனசுக்குள்ள அது பதியும். அல்லேலூயா. சார் இப்போ 5-6 வசனங்கள் எல்லாரும் இணைந்து பாடுகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 7, 8 இந்த 9 வசனங்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் இணைந்து தான் எருசலேமுக்குள்ளே நுழையும் போது அந்த வசனத்தை பாடுறாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு எருசலேமுக்குள்ளே நுழையும் போது இந்த வசனத்தை 7, 8, 9 வசனத்தை பாடுறாங்க. எல்லாரும் இணைந்து தான் பாடுறாங்க. ஆனால் இதில் ஃபர்ஸ்ட் 7ஆம் வசனம் நல்லா கவனிங்க. 7 படிங்க. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். இத பாருங்க, வாசலில் இருக்கும் ஒருவர் இந்த மகிமையான நிலையை உயர்த்துவதற்கு ஏதுவாக சொல்லுகிறார். வாசல்ல இருக்கிற ஒருத்தர் சொல்றார். வாசல்ல இருக்கிற ஒருத்தர் அந்த எருசலேம்ல நுழையும் போது அந்த வாசல்ல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, வாசலில் இருக்கும் ஒருவர் யார் இந்த மகிமையின் ராஜா என்று சொல்லி அவர் சொல்றார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். வாசல் தலையை உயர்த்துங்கன்னு சொல்றாரு. இப்ப 8, 9 வசனங்களை படிங்க பார்க்கலாம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. ஆமா, மற்றவர்கள் இணைந்து பாடின பாட்டு இந்த 8, 9 வசனங்கள் எல்லாம் மற்றவர்கள் இணைந்து நல்லா பாடுறாங்க. அடுத்தது பாருங்க 10வது வசனம் படிங்க பார்க்கலாம். 10வது வசனம். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. அவரே மகிமையின் ராஜா. அப்ப என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் இணைந்து ஏக சத்தமாக பாடல் குழுவினரோடும் இசை குழுவாக எல்லாரும் சேர்ந்து சத்தம் உயர்த்தி பாடின பாட்டு தான் 10வது வசனம். அல்லேலூயா. எப்படி பாடுறாங்க பார்த்தீங்களா? எல்லாரும் இணைந்து பாடகர் குழு ஏற்படுத்தி அந்த பாடகர் குழு மூலமாக அடுத்தது நல்ல இசை வாத்தியங்கள், நேர்த்தியான இசை வாத்தியங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி அந்த இசை வாத்தியங்களை வைத்து ஏக சத்தமாக அதை கொண்டு என்ன செய்கிறாங்க? நுழைகிறாங்க எருசலேமுக்குள்ள. அல்லேலூயா. இப்படி ஆண்டவருடைய மகிமையை நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல தலைகளை உயர்த்துங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். நேற்றைய தினத்திலே வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், இந்த மாதிரி அந்த இடங்கள்ல வாசல்னா எதை குறிக்கிறதுன்னு சொல்லி வாசல்களை குறித்து அநேக வசனங்களை விவரித்து நம்ம என்ன செய்தோம்? படித்தோம், கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். இந்த சங்கீதத்திற்கு ஒரு சூத்திரம் பெயரையும் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்தா? ஒரு கிரீடத்தின் சங்கீதம். சொல்லுங்க பார்க்கலாம். கிரீடத்தின் சங்கீதம். ஸ்தோத்திரம். அதனால இது ஒரு ஜெய கிரீடத்தின் சங்கீதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெயத்தின் சங்கீதம், ஜெய கிரீடத்தின் சங்கீதம் அப்படி கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தின் சங்கீதம் தான் ஆண்டவருடைய பெட்டியை அவர்கள் நகரத்துக்குள்ளே கொண்டு வருகிற அந்த அனுபவத்துக்காக அவர்கள் பாடி ஸ்தோத்திரம் அமைத்த பாடல்கள் தான் 24வது சங்கீதம். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதில் நமக்கு தனியாக இப்போ நம்ம ஒரு வசனத்தை நாம் டச் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த கால வேளையிலே படிங்க பார்க்கலாம். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிங்களேன். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? தனியாக ஒருத்தர் அதை கேட்கிறாருன்னு சொன்னோம். அடுத்தது மற்றொருவர் அதுக்கு பதில் பாடின சங்கீதம் தான் இந்த 2 வசனமும். இந்த 2 வசனத்தை படிங்க. யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைநிற்பார்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஏறுவான்? படிங்க. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து
தன் ஆத்துமாவை ஒப்புக்கொடாமலும் மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல், ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல். இந்த உலகத்திலே நல்லா கவனிக்கணும், இந்த உலகத்திலே ஆத்துமாக்களை கெடுக்கிறதற்காக ஒரு தீய சக்தியினுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக வாழக்கூடாதபடிக்கு ஒரு தீய சக்தி அவளுக்கு விரோதமாக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா இன்னைக்கு நம்ம எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனிமே எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, இனி எந்த பாவமும் செய்யக்கூடாது, இனி எந்த விஷயத்தையும் நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய தீர்மானங்களை எடுக்கிறார்கள். ஆனால் தீர்மானங்களை எடுத்தால் கூட அந்த தீர்மானங்களில் வெற்றி சிறக்க முடியாதபடிக்கு ஒரு ஆவி அவர்களை அடிக்கடி தொந்தரவு செய்து அந்த பழகின பாவங்களிலே கொண்டு போய் அவர்களை தள்ளி அவர்கள் என்ன செய்கிறது, அந்த பாவத்திற்குள்ளாக ஆளாக்குகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஒருவேளை அந்த ஒருத்தர் ஜெயிக்கும் போது மற்றொருவர் விழுந்து போகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு ஸ்தோத்திர குடும்பத்திலே ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகள்லாம் பிறந்துட்டாங்க, இனி நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், பிள்ளைகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுடைய எல்லா அடாவடிகளையும் விட்டு, எல்லா பாவங்களையும் விட்டு, எல்லா அக்கிரமங்களையும் விட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு நன்றாக இருக்கணும்னு சொல்லி அவங்க தனது எல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் அவர்கள் கடந்து வருகிறார்கள். சில அனுபவங்களுக்கு பிறகுதான் சில பெற்றோர்கள் அந்த அனுபவத்துக்கு கடந்து வராங்க. அப்படி வரும் பொழுது அவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற, இவ்வளவு பரிசுத்தமாய் வாழுகிற, இவ்வளவு அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிற அருமையான அந்த பெற்றோர்கள் சோத்திரம் வேதனைப்படக்கூடிய நிலையிலே அவருடைய சந்ததி மேலே சத்ரு கண் வைத்து விடுகிறான், அவருடைய சந்ததி மேலே பிசாசு குறி வைத்து விடுகிறான். ஆக அந்த குடும்பங்களிலே அப்போ ஒரு மனிதன் மாத்திரம் அந்த பாவத்தை விட்டால் போதுமா என்று நாம் பார்க்கும்போது, இல்லை கர்த்தருடைய பிள்ளையே, குடும்பம் முழுவதையும் அந்த இரத்த கோட்டைக்குள், அந்த பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் நம்ம கொண்டு வர நமக்கு சில நேரங்களில் சில பேருக்கு முடியும், சில பேருக்கு முடியாது, சில பேருக்கு முடிகிறதில்லை. ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலே ஒரு காரியத்தை நான் கேட்டேன். என்னவென்றால், ஒரு அருமையான ஒரு பெண்மணி வந்து ஒரு ஊழியக்காரருடைய மகள், அவளுக்கு நல்ல அருமையாக ஒரு விசுவாசி குடும்பம், ரொம்ப அன்பாக அந்த பிள்ளையினிடத்திலே அதிகமாய் பழகுவார்களாம். அப்போ தகப்பனார் தாயும் ரொம்ப சத்தியத்திலே பயங்கரமாக எல்லாரையும் உருவாக்குற பணியிலே தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்கே நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். அங்கே அந்த பாஸ்டருடைய மகள், அந்த ஊழியம் செய்கிற அவளுடைய மகள் நல்ல அருமையாக சௌந்தரியமாக இருக்கிறாள். அப்படி இருக்கிற அந்த ஒரே மகளை பாருங்கள், அந்த ஒரு விசுவாசி குடும்பமானது சரியாக திருச்சபைகளுக்கு வராமல், சரியாக ஆண்டவருடைய காரியத்தில் ஈடுபடாத ஒரு குடும்பம் அந்த மகள் மேலே நல்ல அன்பு வைத்து அந்த மகளோடு பேசி ஒரு நாள் என்ன செய்கிறார்கள், அந்த பாஸ்டரிடத்துல போய் உங்கள் மகளை எங்கள் பையனுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் தரமாட்டேன், ஏன்னா ஒரே சபையில் நம்ம எல்லாம் வளர்ந்துருக்குறோம், நம்ம எல்லாம் ஒரே சபையில் நம்ம அக்கா தங்கச்சியா, அண்ணன் தங்கச்சியா இப்படி தான் நம்ம வளர்ந்துட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம திடீர்னு ஒரு பிள்ளை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா மற்ற எல்லா பிள்ளைகளும் கெட்டு போயிடுவாங்க, எல்லாரும் அந்த ஆசையில் வளர ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் நானே அதுக்கு வாசலாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், அதை தட்டி கழித்து விடுகிறார். ஆகவே தட்டி கழித்து விட்ட பிறகு அந்த குடும்பத்தார் என்ன செய்கிறார்கள், அந்த பிள்ளையை தனிமையாக அழைத்து கொண்டு போய் எப்படியோ அவங்க ஐஸ் வச்சு நல்ல கூழாக்கி அந்த மகள் மேலே விருப்பம் வச்சு அந்த மகளே போய் ஊழியக்காரங்களிடத்தில் அப்பனிடத்தில் போய் சொல்லுகிறாள், எனக்கு அவனை தான் நீங்கள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு அவங்க சொல்கிறாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவர் சொல்லுகிறாள், நான் இல்லைன்னா நான் ஓடிடுவேன்னு சொல்கிறார், அவனோடு நான் ஓடி போயிடுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு கெட்ட செயலில் தான் அநேக குடும்பங்கள், அநேக பக்கத்தில் இருக்கிறவர்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆகவே நல்ல
அழகுள்ள பிள்ளை, எந்த விதமான சமையல் வேலை கூட சரியாக தெரியாது. ஒரு சின்ன பிள்ளையை போல அந்த குடும்பத்தில் இருந்தவள், நல்ல ஒரு சிட்டுக்குருவியை போல பாடி திரிந்தவள். இன்னைக்கு அவளை இவ்விதமாக பேச வைத்து பெற்றோருடைய அனுமதி இல்லாமலே என்ன செய்து விட்டார்கள், ஒருவரை வர வைத்து அவளை அழைத்து கொண்டு போய் திருமணமும் செய்து விட்டார்கள். செய்து விட்ட பிறகு ஸ்தோத்திரம், என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. தகப்பன் ஒரு காலம் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. தகப்பன் ஒரு காலம் நீ இங்கே வர முடியாதுன்னு என்று சொல்லிட்டாரு, நீ என்ன காரியத்தை தெரிந்து கொண்டியோ அதில் நீ போய் சந்தோஷமாக இரு. ஸ்தோத்திரம். உனக்கு ஏதாவது பொருள் உதவி வேணும்னா எங்கள்கிட்ட கேள், மற்றபடி எங்களோடு இணைந்திருப்பதற்கு உனக்கு எவ்விதமான தகுதியும் இல்லை, நாங்கள் இணைக்க மாட்டோம். ஒரே ஒரு பிள்ளை விட்டு விட்டார்கள். ஸ்தோத்திரம். பிசாசு பயங்கரமானவன். குடும்பங்களை பிரிக்கிறதற்காக பல காரியங்களை, திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு பிள்ளையை வைத்திருக்கிற அந்த குடும்பத்திலே இவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஆனால் பல பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அண்டர் கிரவுண்டில் நிறைய வேலை நடக்கும். ஸ்தோத்திரம். எல்லா தாய் தகப்பன்மாரும் பக்கத்தில் தான் இருப்பாங்க, ஆனாலும் அவருடைய சிந்தைகளில் நிறைய பாவங்கள் இருக்கும். ஸ்தோத்திரம். பிசாசானவன் விடமாட்டான், ஏதாவது சில காரியங்களை பண்ணுவான். என்ன பாவம் செய்தாலும் சொல்லிட்டா போய் நம்ம செய்கிறோம். பாவத்தை செய்யும் போது எங்கேயாவது போகணுன்னா தான் சொல்லிட்டு போவோம். ஸ்தோத்திரம். சில இடத்துல நான் தூரத்தில் போகிறேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு. மற்றபடி பாவம் செய்யும்போது எந்த மனுஷன் யார்ட்டையும் சொல்லிட்டு போய் பாவம் செய்கிறது இல்லை. அதனால் அதெல்லாம் ரகசியமாக முடிந்து விடுகிற ஒரு அனுபவங்கள். இப்படி தான் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் ரகசிய பாவங்களில் தலையிட்டு தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் செல்வார்களா என்று நீங்கள் பார்க்கும்போது, அருமையான தெய்வ பிள்ளையே, ஸ்தோத்திரம், பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால் கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசு இல்லாமல் இருந்து என்ன செய்யணுமா, ஆண்டுடைய பாதத்தில் நம்ம இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டுடைய பாதத்தில் நம்ம இருக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண அனுபவத்தில் இன்றைக்கி யாரும் வளர முடியாது. ஆண்டுடைய வார்த்தையை விட்டுடுறோம், ஆண்டுடைய வசனத்தை விட்டுடுறோம், ஆண்டவருக்காக நிற்கிற காரியங்களை விட்டுடுறோம். சோதரன், ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போது தான் அது நம்ம வாழ்க்கையில் சில பிழைப்புகளை ஏற்படுத்து. இப்போ தான் நிறைய பேர் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதில்லை, கேட்க மனசு இல்லை. சோதரன், இப்போ இந்த கால வேளையில் இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறோம். இந்த பிரசங்கம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மறந்துடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சு. இதை குறித்து ஒரு கவலையும் இல்லை. இப்போ நேற்று என்ன பிரசங்கன்னா மறந்துடும், அவ்வளோதான். எதையும் மனசில் வைக்கிறது இல்லை, எதையும் எழுதியும் வைக்கிறது இல்லை. நம்ம எதையும் எழுதுறதும் இல்லை, மனசில் வைக்கிறதும் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் மனசில் வைக்கிறதுக்கு அது என்ன பெட்டகமா இல்லை, பெட்டகமா? ஸ்தோத்திரம். இல்லை நோவா பேழையா எல்லாத்தையும் கொண்டு ஜோடி ஜோடியாக உள்ளே ஏற்றுறதுக்கு? ஸ்தோத்திரம், முடியாது. மனசை ஒன்றும் அவ்வளோ பெரிய கோட்டை இல்லை, ஏதோ முடிந்த வரைக்கும் தான் ஏற்ற முடியும். ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ வசனம் கேட்குறவர்கள் அதை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க, அதை சேஃப்டி பண்ண மாட்டாங்க, அதை தக்க வைக்க மாட்டாங்க. ஆனால் வசனம் கேட்காதவர்கள் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறாங்க, வசனம் கேட்கணும் போல இருக்குது, ஆனால் எங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லி தங்களை தட்டி கழிக்கிறார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே இந்த சங்கீதம் அருமையான 24வது சங்கீதம் ஒரு ஸ்தோத்திர ஜெயக்கிரீடத்தின் சங்கீதமாக உடன்படிக்கை பெட்டியை கொண்டு செல்லுகிற ஸ்தோத்திரம் எந்த இடத்துலேருந்து கொண்டு போகிறாங்க, கீரியாத் யாரிம் என்கிற இடத்திலிருந்து கொண்டு போய் அதை சீயோன் நகரத்துக்கு, எருசலேமுக்கு கொண்டு போகிறார்கள். கொண்டு போய் அங்கே வைப்பதற்காக கொண்டு போகிறார்கள். இப்படி போகும்போது பாடின பாட்டு தான் இந்த அருமையான பாடல். ஆகவே ஸ்தோத்திரம், அந்த அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த கால வேளையிலே வசனங்களை கேட்டோம். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்போம். ஆண்டுடைய வார்த்தை நம்மை உருவாக்கும், ஆண்டுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டுடைய வார்த்தை நம்மை நிலைநிறுத்தும், ஆண்டுடைய வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும். எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இம்மட்ட எங்களோடு கூட இருந்து உம்முடைய வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் எங்களோடு சில வசனங்களை பேசினீர். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும், அதிசயங்களை காணப்பண்ணும். ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சில சங்கீதங்களுடைய விளக்குறையை ஆண்டவரை இந்த அருமையான நாட்களே எங்களுக்கு தந்து எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இதை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எறிவதாக, அவருடைய குடும்பங்களில் பிரகாசம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்ஸ் கூட இருந்து ஒவ்வொரு வழி நடத்திட்டு இந்த பகல் முழுவதும் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நேற்று இன்னைக்கும் ரொம்ப ஏராளமான மாவட்டங்களில்
கனமழை ஒழுங்கு செய்யப்பட்டது வரும் அப்படின்னா சொன்னாங்க. ஆனால் சில மாவட்டத்தில் லேசான மழை பெஞ்சிருக்கு. ஆனாலும் எந்த சேதமும் இல்லாமல் காத்து கொண்டீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தமிழகத்துக்கு தேவையான மழையை தாங்க, ஆனால் சேதம் இல்லாமல் மழையை கொடுங்க. கர்த்தருங்க ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். வயநாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவர், அற்புதம் செய்வீராக. அந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் புதைந்து கிடக்கிற அந்த வீடுகள் மறுபடியும் மேலே வர கர்த்தர் உதவி செய்யும். புதைந்து கிடக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவரே அவளை வெளியே கொண்டு வர கிருபை தாரும். மீட்பு பணியிலே இன்னும் ஆண்டவர் யார் யாரெல்லாம் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ அவங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். தடைகளை நீக்கப்படும், பெரிய காரியங்களை செய்யும், அதிசயங்களை காணப்படும். இந்த காலை ஜெபத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நேரே வந்து அமர்ந்து இந்த வசனங்களை கேட்ட எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த லைவ் மூலமாக வசனங்களை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் மருத்துவச்சி குடும்பத்தை தழைக்க பண்ணினது போல இவர்களையும் தழைத்து ஆண்டவரை வளர்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். அன்பு கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த பகலில் இயேசு வருவீர் என்றால் அந்த வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை